ம், தாத்தா மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். பசு லோனோ ஏதோ ஒரு வாகனத்தின் சப்தம். ஓகே செல்வங்களே, இந்த பேயை பற்றிய ஒரு உரை என்ன உரை என்றால், கடவுள் அனைத்தையும் படைத்தார். அனைத்தையும் படைத்துவிட்டு இவைகள் எல்லாம் அவருக்கு மிகவும் நல்லதாக காணப்பட்டது. அப்படி இருக்கும்போது பேயை ஏன் படைத்தார் என்று ஒரு கேள்வி மனதில் எழுகிறது. அனைத்தையும் படைத்துவிட்டு இவைகளெல்லாம் நன்றாக இருக்கிறது என்று அவர் உணர்ந்தார். பேயை ஏன் படைத்தார்? ஓகே செல்வங்களே, அது Where are you going? Okay, go slowly, man. ஓகே. ஏன் தாத்தா, என்ன நடந்தது? ஏன் இந்த தடமாற்றம்? ஒருவேளை அந்த பேய் அதை பற்றிய ஒரு வீடியோவை நான் போட்டுக்கொண்டு இருக்கும்போது, என்னை பற்றி வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா என்று சில இடைஞ்சோறுகள் ஏற்பட்டது. ஓகே, நாம் அதையும் கடந்து இப்பொழுது பேயை பற்றி பேசலாம். ஏன் கடவுள் பேயை படைத்தார் என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அதற்கு என்ன பதில் என்றால், கடவுள் பேயை படைக்கவில்லை. தாத்தா, கடவுள் பேயை படைக்கவில்லையா? அப்போது அந்த பேய் எப்படி தானாகவே உருவெடுத்ததா? இல்லை சொல்கிறாங்களே. இறைவன் பல படைப்புகளை படைக்கும்போது ஒரு ஒரு பெரிய சம்மனத்தை, ஒரு ஏஞ்சல் படைக்கலாம் என்று அதை உருவாக்கினார். அதன் பெயர் லூசிஃபேர். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் உங்கள் பேரை கொஞ்சம் அதில் இன்க்ளூட் பண்ணுறீங்க? இல்லை சொல்லுங்களே, அந்த சம்மன்ஸுடைய பெயர் லூசிஃபேர் அப்படின்ற ஒரு முக்கியமான சம்மன்ஸை படைத்தார். என்ன நடந்தது என்றால், அந்த சம்மனஸை படைத்த இறைவன் அதுக்கு ரொம்ப பிரிவிலேஜ், ரொம்ப சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். அப்படி இருக்கும்போது அது தனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டது. கடவுள் பேச்சு கேட்பதில்லை, பல கெட்ட காரியங்களெல்லாம், சில பிரச்சனைகளெல்லாம் அது ஏற்படுத்தி கொண்டு கடவுளுக்கு விரோதமாக அது செயல்பட ஆரம்பித்தது. கடைசியில் கடவுளுக்கு அந்த சம்மன்ஸ் மேலே, அந்த ஏஞ்சல் மேலே, அந்த லூசிஃபேர் என்ற சம்மன்ஸ் மேலே அவருக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. உன்னை நான் எவ்வளோ சிறப்பாக நான் படைத்தேன், ஆனால் இனி பிரச்சனைகளை உருவாக்குகிறார், தகாத காரியங்களெல்லாம் செய்கிறார், எனக்கு விரோதமாக நீ நடந்து கொள்கிறார், அதனால் உன்னை நான் சபிக்கிறேன், நீ பேயாக மாறு அப்படி என்று அது சபித்தவுடன் அது பேயாக மாறிவிட்டது.
அப்படித்தான் பேய் உருவானதை தவிர கடவுள் பேயை உருவாக்கவில்லை, படைக்கவில்லை. ஓ ஆமாவா தாத்தா? எஸ் செல்வாங்களே, டிஸ்ஒபீடியன்ட். அவருக்கு அது மேலே மிகவும் அதிக கோபம் வந்துவிட்டு அதை சபித்து விட்டார். நீ சம்மனஸாக இருந்தாய் அல்லவா, நீ பேயாக மாற ஒரு புது படைப்பே படைப்பு இல்லை, அது ஒரு புது ரோலை பண்ணி விட்டார். நீ இனிமேல் நீ எனக்கு பிடிக்காத ஒரு கமெண்ட் சொல்ல வரவில்லை, எனக்கு ஒரு பிடிக்காத பேயாக மாறு என்று அப்போது தான் அது பேயை உருவாக்கினான். அனைத்து நன்மைகளையும், அனைத்து அவருக்கு விருப்பமான படிப்புகளெல்லாம் படிக்கும்போது பேயையும் அவர் படிக்கவில்லை, ஒரு சம்மனசனைத்தான் படைத்து அதுக்கு உனக்கு லூசிஃபர் என்ன அழகாக ஒரு பேரை வைத்தார். அது ரொம்ப சுதந்திரம் கொடுத்து விட்டார். அது தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு பல விரும்பாத காரியங்களெல்லாம் அவர் செய்தது. அதை கண்ட கடவுள், நீ என்னை விட்டு விலகு, நீ எனக்கு துணையாக, எனக்கு பாதுகாவலாக இருக்காது, நீ பேயாக மாறு அப்படின்ட்டு அது மாற்றி வைத்தான். நான் இப்போ பேச ஆரம்பித்தோன்னே அது பேய் எங்கிருந்தோ கதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது, நம்மை பற்றி இந்த தாத்தா என்னடா சொல்லி கொண்டு இருக்கிறார் என்று கொஞ்சம் சைலண்ட்டாக ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே ஏதானவோ இடைஞ்சல் நடந்தது. ஓகே சொல்லுங்களே. பேயின் கதை இப்படியா தாத்தா? ஆம் சொல்லுங்களே.